ஒரு பேஷண்ட்டு ரொம்ப நாளாக வரவே இல்லை. என்னம்மா ஆளே காணுமே, நல்லா இருக்கீங்க போல் அப்படின்னு. எங்கே டாக்டர், மாத்திரை போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது, மாத்திரை போடாட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் நான் 6 மாதம் நிறுத்திட்டேன் அப்படின்னு. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஸ்கை ரூஃபில் இருக்குது எல்லா வேல்யூஸும், டிஎஸ்ஹெச் எல்லாமே. நான் கேட்டேன், ஏமான்னு எடுத்துட்டீங்க? ஆமாம், போட்டும் பிரோஜனம் இல்லை சார், அதுக்கு எதுக்கு சார் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டு அப்படின்னு. என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ட்ரக்கை என்றைக்கும் ஒரு ட்ரக்கு தைராக்சினாக இருக்கட்டும், எனி ட்ரக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் கைடன்ஸோடு ஸ்டாப் பண்ணணும். எனி டிசீஸ் ஒரு வேக்சிங் அண்ட் வெயினிங் இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் மோசமாக இருப்பாங்க. அதே மாதிரி தைராய்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதுலேயும் கொஞ்சம் வேக்சிங் வெயினிங் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்மளுக்கு டோஸ் ரிக்வயர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், இல்லை சிம்டமாலஜி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா தைராக்சின் தான் மூலப்பொருள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்ரி செல்லுக்கு எடுத்து போகிறதுக்கு தைராய்டு. இட் கண்ட்ரோல்ஸ் தி ஹார்ட் ரேட், டெம்பரேச்சர், மசில் கண்ட்ராக்ஷன், ஓவரால் வெயிட்டு, அந்த பேலன்ஸ் எல்லாத்தையுமே தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் தைராய்டு மெடிக்கேஷனை திடீர்னு தயவு செய்து நிறுத்தாதீங்க. எப்போதுமே ஒரு ஆக்டிவிட்டிக்கும் டயட்டுக்கும் தகுந்த மாதிரி வெயிட் மாறுதில்லை ஓவர பீரியட் ஆஃப் டைம். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டை இப்போ போட முடியுமா? அதே மாதிரி தைராக்சின் டோஸும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறது ரொம்ப காமன். ஆனால் அதுக்கு தான் அது ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக நம்ம கைடன்ஸ் பண்ணி அந்த மாத்திரையை டைட்ரேஷன் பண்ணலாம். அது டெஃபினட்டாக ஒரு டைம் டோஸ் கூடலாம், ஒரு டைம் குறையலாம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு கரெக்ட் கைடன்ஸோடு அந்த டைட்ரேட் பண்ணால் பிரச்சனை இருக்குது. ஏன்னா தைராய்டு நார்மலாக இருந்தால் தான் இன்டர்னல் பாடி கரெக்டாக வேலை செய்யும். அந்த தைராக்சின் இல்லைன்னாலே டோட்டலாக ஹேவயர் ஆயிரும். அதனால் தயவுசெய்து தைராய்டு மாத்திரை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டோன்ட் ஸ்டாப் விதவுட் கன்சல்டேஷன், ப்ராப்பர் கன்சல்டேஷன். ஏன்னா அதோட எஃபெக்ட் தெரியுறதுக்கே ஒன்ஸ் ஒரு சிம்டமுக்கு தைராக்சின் ஸ்டார்ட் பண்ணால் 8 வீக்ஸ் கிட்ட ஆகும் அதோட ஃபுல் எஃபெக்ட் வர்றதுக்கு. ஸோ அப்ராக்சிமேட் எல்லோரும் சம்டைம்ஸ் 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதோட ஃபுல் எஃபெக்ட் தெரியுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அதை நம்ம பீரியடிக்காக ஃபாலோ பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது.